ஹாய், வெல்கம் டு கோல்டன் அகாடமி. இந்த செக்ஷன் நம்ம பார்க்க போகிறது பூட்ஸ்ட்ராப்பில் என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம செட் பண்ணுறது நம்மளோட விஎஸ்சி கோடில் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாபிக் கண்டெய்னர்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்மளோட கோடிங்கில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் இப்போது பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே நான் போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் பூட்ஸ்ட்ராப் அப்படின்றத போட்டுக்கிறேன். இதில் getbootstrap.com இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வேர்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இன்க்ளூட் வியா சிடிஎன் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? சிடிஎன் அப்படின்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்வாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 2 லிங்க்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 லிங்க்குமே நம்மளோட விஎஸ்சியில் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த பூட்ஸ்ட்ராப்போட அதில் இருக்கிற அந்த டூல்ஸ் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போது விஎஸ்சி ஓப்பன் பண்ணிக்கிறேன். விஎஸ்சி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைலோட நேமு பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற அந்த ஃபைலோட நேமை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் HTMLோட சின்டாக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போது இந்த ஃபைலில் ஜஸ்ட் நான் வந்துட்டு H1 எலிமெண்ட்டில் ஒரு மெசேஜ் ஒன்று நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் பூட்ஸ்ட்ராப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா நான் கொடுத்த அந்த மெசேஜ் எனக்கு வந்துட்டு HTML டேக்கில் எனக்கு அது வந்துட்டு யூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போது இந்த எலமெண்ட்டை நம்ம எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்டுக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப்போட டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த 2 லிங்க்கை நம்மளோட இந்த ஃபைலில் நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹெட் டேக்குள்ள இந்த லிங்கை ஃபஸ்ட்டு வந்துட்டு கொடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதுக்கு கீழே இருக்க இந்த லிங்கையும் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இதையும் இந்த ஹெட் எலமெண்ட்குள்ளே கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கும் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது தான் நம்மளோட இந்த ஃபைலில் பூட்ஸ்ட்ராப் வந்துட்டு அப்ளை ஆகி இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ இனிமேல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த பூட்ஸ்ட்ராப்போட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போது பூட்ஸ்ட்ராப்பு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கண்டெய்னர்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ கண்டெய்னர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இப்போது நான் இந்த பேஜை நான் அதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஒரு அதோட பேசிக் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இதே நான் கண்டெய்னர் நான் கொடுத்ததுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போது இந்த H1 எலமெண்ட்டை நான் div எலமெண்ட் கொடுத்து ஓகேவா ஜஸ்ட் அதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த div எலமெண்ட்டுக்கு நான் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த கிளாஸோட நேமு நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டெய்னர் அப்படின்றத நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ நான் கண்டெய்னர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதாவது அந்த பார்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். ஓகேவா? இதில் இன்னும் இதாக பார்க்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போயிட்டீங்க அப்படின்னா இதை நான் வந்துட்டு எவ்வளோ தூரம் நான் கம்மி பண்ணுறேனோ ஓகேவா? ஸோ அந்த பிக்சலோட சைஸை நான் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இல்லை நான் கம்மி பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட் ஓகேவா? ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட் வந்துட்டு மாறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ 200க்கு கீழே இருந்தால் ஒரு மாதிரி, தென் ஒரு 400 கிட்ட போனால் அது ஒரு மாதிரி, தென் ஒரு 600 700 கிட்ட போச்சுன்னா ஒரு மாதிரி. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம கொடுக்குற அந்த பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி அதோட அந்த ஃபார்மேட்டை அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு கண்டெய்னர் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல கண்டெய்னர் ஃப்ளூவேர்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நான் அந்த இடத்துல கண்டெய்னர் ஃப்ளூவேர்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது எப்படி இருக்குது, அந்த பார்டரை எப்படி அதே ஒட்டி தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்படி நம்மளுக்கு H1 எலமெண்ட் இதாச்சோ ஸோ சேம் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்துட்டு இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ நான் அங்கே வந்துட்டு நான் 700 800 கிட்டலாம் போகும்போது வந்துட்டு அந்த கண்டென்ட் வந்துட்டு நகரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு, பட் இந்த இதில் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ கண்டெய்னர் ஃப்ளூவேர்டில் நம்மளால் அந்த சேஞ்சஸ் வந்துட்டு பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு கண்டெய்னருக்கும் கண்டெய்னர் ஃப்ளூவேர்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
கண்டெய்னர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு வித், ஓகேவா. ஸோ அதாவது வந்துட்டு நம்ம அந்த ஸ்க்ரீன் சைஸை நான் மாற்ற அதோட அந்த வித்தை என்ன பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணிக்கிச்சு, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1500 அப்படின்னா அது சாரி ஒரு 1100 இல்லை நான் ஒரு 200 கீழே வரேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட சைஸை, ஓகேவா. ஸோ அதோட வித்தை அது மாற்றி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுச்சு, ஓகேவா. இதே கண்டெய்னர் ஃப்ளூவலில் இந்த இதை நம்மளால பார்க்க முடியாது. அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா ஃபுல் வித்தையுமே அது கவர் பண்ணிக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் ஃப்ளூவடு ஃபுல் வித்தையுமே கவர் பண்ணியிருக்கு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த வெறும் கண்டெய்னரில் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதோட பேடிங் 15 பிக்சல் வந்துட்டு டிஃபால்ட்டாக தள்ளி தான் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெறும் கண்டெய்னர் கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த இடத்துல தள்ளி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதே நான் கண்டெய்னர் ஃப்ளூவட் கொடுக்கும்போது எனக்கு அப்படி ஸ்டார்ட் ஆகுது. பேடிங் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதோட பேடிங் 0 தான் இருக்கும், ஓகேவா. ஸோ ஒரு கண்டெய்னருக்கும் கண்டெய்னர் ஃப்ளூவடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இதுதான், ஓகேவா. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு இப்போ பிஜி சக்ஸஸ் அப்படின்ற ஒரு கலர் கொடுக்குறேன். யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது ஆக்சுவலாக நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் கலர் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான், ஓகேவா. இது நம்ம பூட்ஸ்ட்ராப் கலர் டாபிக் பார்க்கும்போது இதை நம்ம டெப்த்தாக பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு பாருங்கள். நான் கண்டெய்னர் ஃப்ளூவட் கொடுத்துருக்கேன். அது எப்படி எடுத்துக்குது அப்படின்னா ஃபுல் வித்தையுமே அது கவர் பண்ணிக்குது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ கண்டெய்னர் ஃப்ளூவட் எடுத்துகிட்டு வெறும் கண்டெய்னர் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட வித்து வந்துட்டு ஒரு பேடிங் 15 பிக்சல் கொடுத்து தான் அது வந்துட்டு தள்ளி ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா. ஸோ இதுதான் கண்டெய்னருக்கும் அண்ட் கண்டெய்னர் ஃப்ளூவடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஓகேவா. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கலர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் வந்துட்டு ஈஸியாக புரியும், ஓகேவா. ஸோ இந்த செக்ஷன் ஆக்சுவலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதில் எதுவும் வந்துட்டு டவுட் அப்படின்றது இருக்குது அப்படின்னாக்கும் ஜஸ்ட் வந்துட்டு கமெண்டில் கேளுங்க. நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.